Hi viewers, welcome to our channel Tech with Winky. நம்ம லாஸ்ட் வீடியோல பைத்தான் பேசிக்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்ஸை பொறுத்த வரைக்கும் பைத்தானில் நம்ம ஃபார் அண்ட் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்பில் பொறுத்த வரைக்கும் அது கவுண்ட் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ ஏன்னாக்கா பைத்தானோட சின்டாக்ஸில் ஸோ ஒரு ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க்கை நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும் இல்லை 10 டைம்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒர்க்கை ரிப்பீட் பண்ணு. ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ்வலாக லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது கவுண்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒயில் லூப் கண்டிஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம் நாம. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமே அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு அது ஒயில் லூப்னு பேர் பைத்தனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃப்ளோ சார்ட் பார்க்குறீங்க இல்லையா, ஃபார் லூப் n = 5னா 1 to 5ன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உள்ள வரும். ஸோ அதாவது 1. ஸோ அது லாஸ்ட் ஐட்டம் ரீச்சடா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான். ஸோ அதனால நோ. ஸோ அப்போ ஃபார் லூப் பாடி அந்த சீக்வன்ஸ் டாஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ திரும்ப செகண்ட் எலிமெண்ட் வரும். லாஸ்ட் ஐட்டம் ரீச்டா, இல்லை அது செகண்ட் ஐட்டம். ஸோ நோ. அப்போ பாடி ஆஃப் த ஃபார் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்டாக. நம்ம n = 5 கொடுத்துருக்கோம். அப்போ 5th டைம் வரும்போது இது ரீச் ஆகிருக்கும். ரீச் ஆகிட்டு பாடி ஆஃப் த ஃபாரும் ஒர்க் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 போகாது. ஏன்னா நம்ம n = 5ன்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் ரன் ஆகுற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட் ரீச் ஆச்சுன்னா அது எஸ்ன்னு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ன்றது 1 to 5. ஸோ அப்போ வேர்க்குள்ள என்னென்ன ஐட்டேட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டேட் ஆகும்போது 1 வரும், வேர் = 1. ஸோ அகைன் 2, 3, 4, 5 வரைக்கும் வேரில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட சின்டாக்ஸு. ஸோ பைத்தான் கோடு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா ஃபார் ஐன்றது நம்ம என்ன வேரியபிள்னு வச்சுக்கலாம், i, a, b, c, d anything. ஸோ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 6. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன்பில்டு பைத்தான் ஃபங்க்ஷனில் 1, 6னா என்ன மீனிங்னா, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அண்ட் எண்டிங் ஃப்ரம் n-1. ஸோ அதாவது 6ன்றது 6 - 1 5. ஸோ இதோட மீனிங் என்னன்னாக்கா ரேஞ்ச் ஆஃப் 1, 6னா 1, 2, 3, 4, 5. ஸோ இதோட வேல்யூ தான் 1, 6. அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1:1 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குங்களா. ஸோ n ≤ 5 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உள்ள போகும். ஸோ 1 வந்து ≤ 5. ஸோ அப்போ பாடி ஆஃப் த ஒயில் வந்து ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ரிப்பீட் பண்ண சொல்கிறோம் நீங்கள் டாஸ்க், அது ஒர்க் ஆகும். திரும்ப செகண்ட் எலிமெண்ட் போகும். ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது 2 ≤ 5 தான் அது. ஸோ அப்போ அது ட்ரூ ஆகிடும் கண்டிஷன். ஸோ பாடி ஆஃப் ஒயில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி 3, 4, 5 வரைக்கும் போகும். ஸோ 5 ≤ 5 எஸ், ஏன்னா = 5 இல்லைங்களா. ஸோ பாடி ஆஃப் ஒயில் ஒர்க் ஆகும். ஸோ திரும்ப டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போகும். திரும்ப 6 வரும்போது பார்த்தீங்கன்னா 6 ≤ 5 பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகுமா. ஸோ அப்போ அந்த லூப்ல இருந்து அது எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் இதுதான். ஒயில் இந்த டெஸ்ட் கண்டிஷன். ஸோ n ≤ 5 தான் இந்த கேஸில் டெஸ்ட் கண்டிஷன். ஸோ அப்புறம் நான் அதோட ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ண வைக்கிறோம் நம்ம. ஸோ நான் இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறேன், எஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ஒரு இன்டீஜர் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ ஒயிலில் கண்டிஷன் கொடுக்குறேன். அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. ஒயில் s ≤ 5 பிரிண்ட் பண்ணுறேன் எஸ். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், எஸ்ஸோட வேல்யூவை 1/1 வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். s = s + 1. அப்போது 1 + 1 2, 2 + 1 3 அப்படி நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ 5 + 1 6 வரும்போது இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ 6 ≤ 5 இங்கே சொன்னேன் இல்லைங்களா இந்த கேஸ். ஸோ அப்போ உங்களுக்கு 1:5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப்போட நீங்கள் சின்டாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணணும் பார்க்கலாம் ஜூபிட்டர் நோட்புக்கில். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒரு பைத்தானோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டீஜர் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 0, 10. ஸோ அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து 0லேருந்து அது 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 10 10 - 1 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட் ஒரு லிஸ்ட் கமாண்டுக்குள்ள ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 10ன்றது என்னன்னா n மைனஸ் 1 9 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஆனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான் வரும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இப்போ நீங்கள் 0 வேண்டாம் எனக்கு 1 to 10 வேணும்னாக்கா, ஸோ அகைன் பிரிண்ட் லிஸ்ட் 1, 10. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் தான் வரும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எண்டிங் -1, அப்போ 10 - 1 9 வரைக்கும் தான் வரும். உங்களுக்கு 10 வேணும்னா நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னாக்கா 1லேருந்து நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்கீங்க ரேஞ்சுக்குள்ளே. இப்போ 3 வேல்யூ கொடுக்கலாம் நீங்கள், (2). ஸோ இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, ஸோ இன்க்ரிமெண்ட் நமக்கு எத்தனை வேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9. ஓகேங்களா? அப்போது 9 வரைக்கும் தான் வரும். 9 + 2 11 வரும். ஸோ ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 11க்கு முன்னாடியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும், அதாவது 10 வரும் இல்லையா? ஸோ அதனால் பேசிக்கலி ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங் எண்டிங் இது ஸ்டெப்பிங். ஸோ அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 எண்டிங் 11, 11 - 1 10 வரைக்கும் எண்டிங் ஆகிடும். ஸோ ஸ்டெப்பிங்னா, ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட எத்தனை வேல்யூ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், 1 3 + 2 அப்படி மாதிரி நமக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூவில் வந்துடும். இப்போ நம்ம ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்பை பேஸ் பண்ணி, ஸோ 1லேருந்து 10 வேல்யூஸ் வரைக்கும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் பைத்தன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ கமெண்ட் உங்களுக்கு தெரியும், இந்த லைன் எனக்கு ரன் பண்ண வேண்டாம்னா நான் முன்னாடி ஹேஷ் சிம்பிள் கொடுத்தனாக்கா இது கமெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபார் லூப் ரைட் பண்ணுறேன். ஃபார் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூ a in range of 1, 11. ஸோ ஏன் 11 கொடுக்குறேன்னா, எனக்கு 11 - 1 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு லூப் அசைன் பண்ணும்போதுமே ஃபார் வைல் இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கீவேர்டுக்கு அப்புறம் நீங்கள் கோலன் கொடுத்துடணும். ஸோ கோலன் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு இங்கே கர்சர் வந்துடும். ஸோ பைத்தான் எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, இது டாப் டு டவுன் ஒர்க் ஆகும், அதாவது இன்டென்டேஷன் பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ரைட் பண்ணிங்கன்னா கோலன் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் 4 இன்டென்டேஷனில் வந்துடும். சரிங்களா? இப்போது பிரிண்ட் பண்ணுறேன் ஏ வேல்யூ, இங்கே ஏ தான் நான் அசைன் பண்ணிக்கிறதுனால ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணாக்கா 1லேருந்து 10 வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கவுண்ட்டை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ எனக்கு 10 வேல்யூஸ் வரைக்கும் எனக்கு வேணுன்றதுக்காக 1, 11 கொடுத்துருக்கிறதுனால இது கவுண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இதுவே நம்ம வைல் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். வைல் லூப் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு கண்டிஷனை ரைட் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் நீ லூப்பில் விட்டு வெளியில் வராமல் ரன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ a = 1ன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஐ மீன் ஏன்றது வேரியபிள், 1ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஸோ வைல் கண்டிஷன் கொடுக்குறேன். வைல் a வந்து <= 10 இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் பண்ணிவிட்டும் நான் கோலன் லாஸ்ட்டாக கொடுக்குறேன், வைல் லூப் கொடுத்துட்டும் கோலன் கொடுத்தாக்கா இந்த கோலனுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்பேஸ் இன்டென்டேஷன் வந்துடும். ஸோ பிரிண்ட் ஏ. ஸோ நான் ஏ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1, 11 கொடுத்துருறேன், அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். தேர்டு நான் ஸ்டெப்பிங் கொடுக்கல, ஸ்டெப்பிங் கொடுக்கலனாலும் அது இன்க்ரிமெண்ட் வேல்யூ டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கும். பட் நான் வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் அது இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ எத்தனை வேல்யூ நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ a = a + 1, 1/1 வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப்பில் உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1, 3, 5, 7 வேணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் a + 2 கொடுத்தீங்கன்னாக்கா 1, 3, 5, 7, 9 வரைக்கும் வரும். ஏன்னா 9 + 2 11 போகும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, அப்போ பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ இதே வேல்யூ நீங்கள் ஃபார் லூப்பில் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ 1, 11 கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டெப்பிங் நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ இங்கே கொடுத்துடலாம். 2 கொடுத்தீங்கன்னாக்கா 1, 3, 5, 7, 9. ஸோ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி வைல் லூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஃபார் அண்ட் வைல் லூப் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறன்றது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.